வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்கன்னு கேட்க முடியாது. நைட்டு 10 ஆகுது. எல்லாம் இதை முடிச்சுட்டு இருப்பீங்க. சூரி ஓகே பாய் பாய். நான் எங்கே போகிறேன்? டான்ஸ் டான்ஸ் கரூர் சொல்லுங்க. கரூர் சரி ஓகே. சூர்யா கொஞ்சம் பார்த்துங்க. நான் கிளம்பிட்டு சூரிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவோண்ணா. ஓகே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்றைக்கி இப்போ வெள்ளிக்கிழமை நைட்டு 10 ஆகுது. நாளைக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு டான்ஸ். 6லேருந்து நைட்டு 10 முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன சரி அண்ணி இருக்காங்களா? அண்ணி இருக்காங்க. டிஃபன் சாப்பாடுலாம் தந்துடுவாங்க. பாய் பாய் சொல்லு. பாய். அண்ணி தோசை கொடுப்பாங்களாம். சரி ஓகே பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டேன். கார் 11:11 சொன்னாங்க. இதை கிளம்பிட்டேன். ஓகே வடபழனி அம்பிகா எம்பையர் ஹோட்டல் கிட்ட வந்து நின்ட்டேன். வடிவேல் சேகர் வந்துட்டுருக்காராம். அவர் வந்த அப்புறம் என் 2 வீலரு அவர் 2 வீலருக்கு முன்னாடி அஜித் சந்திர வீட்டில் விட்டுட்டு இங்கே கார் வருது. காரில் தான் கிளம்பி போகிறோம். இங்கே தான் கார் வர சொல்லிக்கிறாங்க. அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கார் வரட்டும். சேகர் வந்தார். வணக்கம் சேகர். வணக்கம் வணக்கண்ணா. சரி இப்போ 2 பேரும் வண்டி எடுத்து போய் அஜித் விட்டு நம்ம காரில் போகிறோம். ஆமாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வந்துட்டாரு. கிளம்ப வேண்டியதுதான். வணக்கம் வணக்கம் செந்தில். வந்தோடனே நீ கூப்பிட்ற இல்லை, அதான் கொடுக்குது நம்மளை முதல்ல. சரி சரி சாப்பிட்டாச்சா? ஓகே ஓகே. சாப்பிட்டேன். இதுதான் செந்தில் வீடு, அஜய் செந்தில் வீடு. எப்படி இருக்கு பார்த்துங்க. உள்ளே போகலாம். ஓகே எல்லாம் டான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்படி நிற்கிறாங்க பாருங்கள். இந்த லக்கேஜ் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக நான் செந்திலெல்லாம் இந்த காரில் கிளம்புறேன். இதெல்லாம் கிளம்பிடுறோம் இன்றைக்கி. சரி இதுதான். ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் டைம் ப்ரோக்ராம் வர வேண்டியது, எங்களால் வர முடியல. உன்னை பற்றி பேசுங்க. இப்போ எல்லாம் அந்த பஸ் வருது இல்லையா, இங்கே பாருங்கள். அந்த பஸ் சீக்கிரம் மாதங்கி சிஸ்டர் இவங்கெல்லாம் டான்சர்ஸ் பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் தான் வராங்க. இந்த லக்கேஜ் வைக்க தான் இடம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஃபுல்லாக. இந்த பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸு கிளம்புறோம். நாங்கள் அந்த காரில் கிளம்பிடுறோம். சுகன் நிற்கிறார் பாருங்கள். சாப்பிட்டியா சுகன்? சாப்பிட்டாச்சு. முன்னாடி ராஜு உட்காந்து. ஹாய் ராஜு. ஹாய் கிளம்பியாச்சு. நேரம் தரங்கப்பட்டி தானே? செட்டு திறக்க மாட்டேன். ரைட் ஓகே. இன்னும் ராஜுவோட ஃப்ரெண்டு அவர் நேவியில் ஒர்க் பண்ணுறாரு. ஹாய் பிரதர். பார்த்து கார் ஓட்டுங்க. ரைட் ஓகே. நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்கள. அப்புறம் டிஆர், வடிவேல் சேகர், அஜித் செந்தில், நாங்கள் 5 பேரும் காரில் கிளம்பிட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட் முடிஞ்சிருக்கு. அடுத்து பரனூர் டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே நாளைக்கு காலைல பார்க்கலாம். நைட் அப்படியே ரெஸ்ட் எடுத்துப்போம். பாய் 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 செந்தில். பாய் பாய் பாய். குட் நைட். காலைல விடிகாலையில் எடுக்கலாம். ஓகே தேங்க்யூ. இப்போ அப்படியே ட்ராவல் ரொம்ப தொலைவு பண்ணி மேல்மருவத்தூர் தாண்டி அச்சரப்பாக்கம் ஓங்கூர் தாண்டி ஒரு சின்ன ஹோட்டலில் நிறுத்தி வச்சுருக்காங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கோசரம். நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா டைம் பாருங்கள். இப்போது காலைல மணி 3 ஆகுது. 3 மணிக்கு நம்ம சேகருக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சு. சேகருக்கு செந்திலுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. தோசையா? சரி சாப்பிட்டு கிளம்ப மணி 3. இன்னொரு 4 மணி நேரம் போட்டுன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். ராஜி நீ சாப்பிட்றியா இல்லையா? இல்லை சார். நம்ம சப்பாத்தி. ராஜி ஜிம்முக்கு போகிறாரு. இவர்கிட்ட சில ஐடியாஸ் எல்லாம் கேட்கணும். இது கொஞ்சம் குறைக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் குள்ளமாக இருப்பாரா? நல்லா தூங்கிட்டேன். இது நேவி பிரதர் டோல் டேபிள் வந்துச்சு. நல்லா தூங்கிட்டேன். நேரம் ஒரு 1 hour தூங்கினது தெரில. எங்கே வந்திருக்கோன்னா பூமலை சஞ்சிரன் திருக்கோயில் பெருமாள் பாளையம் கிராமம் ஊராட்சி. இது ஒரு ஊர் கிராமம் மாதிரி குக்கிராமம் இருக்குது. ஃப்ரெண்டு வந்து அங்கே யூடியூப் எடுத்துட்டு இருக்காரு. நம்ம ராஜி எங்கே இருக்கார் பாருங்கள். ஒரு சித்திரக்கிட்ட பேசிட்டு வர ராஜி, நம்ம வடிவேல் சேகர். இடம் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சீனரி பாருங்கள்.
ஹைவேஸில் அதுவும் காலையில் ஒரு லாங் டிரைவில் ஒரு சின்ன ஒரு டீ கடையில் ஒரு டீ சாப்பிட்றத ஒரு தனி டேஸ்ட்டு தான். இந்த டீ கடை நம்மளுக்கு காஃபி, நான் காஃபி லவர். ஊர் அருமையாக இருக்குங்க. ஒரு பெரிய மலை, பூமலை சஞ்சீவரன்னு சொல்லிட்டு அருமையாக இருக்குது அதெல்லாம். நான் பல் வளர்க்கலை, ரூம் போய்ட்டு தான் பல் வளர்க்கணும். அங்கே போய்ட்டு ரூம் ஏற்பாடு பண்ணிடுறாங்களா, கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ண தெரியல. ஈவினிங் தான் ப்ரோக்ராம். ஓகே, இங்கே பாருங்கள், இதெல்லாம் சென்னையில் பார்க்க முடியுமா? கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்க தான் பார்க்க முடியும். ஆமாம், பா பா, செம்ம மலைங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள். பெரிய மலை, சஞ்சீவ மலை சொன்னாங்க. இது இல்லையா? சமயபுரம் டோல்கேட் கிட்ட வந்திருக்கோம். கிட்டத்தட்ட திருச்சி வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போய்டுவோம் நாங்கள். டிராஃபிக் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் ஊரில் செம்ம டிராஃபிக். எங்கள் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு டூரிஸ்ட் பஸ் ஆக்சிடென்ட். அதனால் கிட்டத்தட்ட 1 hour வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் போய் சேர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து போகலாமா? காலை வணக்கம். காலை வணக்கம். குட் மார்னிங். திருச்சி வந்துட்டோம். திருச்சி பிஎஸ்எல் ஆஃபீஸ். இன்றைக்கி சாட்டர்டேன்றதால கொஞ்சம் ஜனம் கம்மியாக இருக்கா, இல்லாட்டி நாங்கள் சீக்கிரம் வந்தாலும் கம்மியாக இருக்கா தெரியல. கிட்டத்தட்ட சென்னை மாதிரி தான் இருக்குது இடம்லாம் பார்த்தா. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா வாழ்வார் மங்கலம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஊரில் நிற்கிறோம். ஒரு காஃபி டீ சாப்பிட்றதுக்கு நிற்கிறாங்க எல்லாருமே அங்கே. ஊர் பாருங்கள் இவ்வளோ அமைதியாக இருக்குது. இது இங்கே இடம் வந்ததே கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அமைதியான ஊருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு டீ சாப்பிட்டு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இங்கேருந்து இந்த தரங்கம்பாடி போகிறதுக்கு, தரங்கைப்பட்டி போகிறதுக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு டீ கடை. அம்மா இதெல்லாம் என்ன பால்மா? பாக்கெட் பாலா, பசும்பாலா? எருமாட்டு பால், எருமை பால். நம்ம வீட்டாண்டெல்லாம் பாக்கெட் பால் நல்லா இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா எருமாட்டு பாலில் சூப்பராக இருக்குது. அதான் எங்கே கிடையாது. பசும்பாலில் போட மாட்டாங்க, பேக்கெட் பால் தான். பேக்கெட் பால் தான். பேக்கெட் பாலில் நம்ம சாப்பிடும் அந்த டேஸ்ட் இருக்காது. இது அந்த காஃபி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எருமாட்டு பால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. அவுட்ரு வந்துட்டாலே அந்த மாதிரி மாட்டுப்பால் தான். இல்லை இங்கெல்லாம் எருமை பால் தான், எருமாட்டு பால். எருமாட்டு பால் இது ஸ்பெஷலாக இருக்குது. பசுமாட்டு பால் வேலூர் தான். பசுமாட்டு பால் 40 ரூபா, இது 60 ரூபா. ஓ அப்படியா? பசுமாட்டு பால் 40 ரூபா, இந்த பால் வந்து 60 ரூபா. வேலூர் சைட்லாம் வந்து பசுமாட்டு பால், இங்கே நம்ம வந்து எருமாட்டு பால். திக்காக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. கார் அங்கே நிற்குது. அப்படியே நடந்து ஏறி அப்படியே பார்க்குறதுக்கு வந்தேன். சூப்பராக இருக்குங்க, செம்ம காற்று வருது. நம்ம சென்னையெல்லாம் வெயில் செம்மையாக அடிக்கும், ஆனால் இங்கே சில்லுன்னு காற்று வருது. நெட்டு லைட்டாக தூரி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஈரமாக இருக்குது மண்ணெல்லாம் கொஞ்சம் இந்த இடத்துலலாம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் தரகம்பட்டி. குறைஞ்சது ஒரு சொன்னாங்க 30,000 பேர் வருவாங்களாம். இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும். 25,000-30,000 பேர் வருவாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் 300 போலீஸ் கிட்ட நிற்பாங்களாம். பிரம்மாண்டமான வகையில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இப்படி சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க. அந்த கோயில் எப்படி தான் இருக்கு போய் பார்க்கலாம். இன்னும் குணத்தில் போயிடலாம். வரமாட்டேங்கிறாங்களே, அங்கே நிற்குது காரு. அரவக்குறிச்சி சொல்லிட்டு ஊர் இருக்குது. அரவக்குறிச்சி கடவுர். அரவக்குறிச்சி 42 கிலோமீட்டரு, கடவுர் 23 கிலோமீட்டர் இருக்குது. என்ன வந்தாங்களா இல்லையா அவங்க? இங்கே நிற்கிறாங்க. கார் வந்துடுச்சு. ஓகே, என்ன ரஜித், ரெஸ்ட் ரூம் போய்ட்டோம். நம்மளுக்கு பெரிய ரெஸ்ட் ரூம் இருக்கு சார். ரெஸ்ட் ரூம் பெருசாக இருக்குது. டீ சாப்பிட்டீங்களா நீங்கள்? சரி, ஓகே. நல்ல எருமை மாட்டு பால் சூப்பராக இருந்துச்சு இல்லை? உனக்கு பிடிச்சா? நீ சாப்பிட்டியா இல்லையா? என்ன சொல்கிற, டீ டோட்டலரா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம டீ காஃபி பழக்கம். சூப்பர். ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுங்க. எவ்வளோ பெரிய ரெஸ்ட் ரூம், எவ்வளோ பெருசாக இருக்குது.